அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரை பார்த்தீங்கன்னா, அதாவது ஓரைநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் ஞாயிற்றுக்கிழமை ஓரைநாதன். சூரிய ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த சூரிய உரையில் அரசாங்கம் சம்பந்தமான அனைத்து விதமான, அதாவது வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ ரேஷன் கார்டு ஆன்லைனில் பதிவு பண்ணுறது, ஓட்டு ஐடி, ஆதார் ஐடி எதுவாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் செய்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் மிக எளிதில் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். சூரிய உரைக்கு அடுத்த வர 3 வர சுப வர தான். சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. இந்த 3 வரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிகவும் சிறப்பு. அதேபோல் வெளியில் சென்று வரனாலும் இந்த டைமில் சென்று வந்தால் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர முடியும். ஏன்னா ஓரைகள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியும் புகழும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுபமான நாள், மகிழ்ச்சியும் நாள், உள்ள மகிழும். கடகராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரிவடைய நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க, நண்பர்களுடன் பொழுது கழிப்பீங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். அற்புதம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். சாந்தமாக இருந்து உங்கள் கோபத்தை அடக்கி இந்த நாள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பார்க்கலாம். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி விற்கிறவங்களும், இந்த இறைச்சி விற்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரர் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சியமான நாள், உள்ள மகிழும். மகர ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சுகமான நாள், நலமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய நாள். பெண்களாக இருந்தால் சமையலில் சிறப்பான சமையல் செய்து அனைவருடைய பாராட்டும் இல்லத்தில் பெறுவாங்க. இந்த துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி